ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு நான் எப்படி செய்வனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 10 பல் பூண்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் சேர்த்த உடனே வெந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.